பந்திக்கு முந்து பனைக்கு பிந்துன்றது முதல்ல ஒரு பழமொழியே இல்லைங்க. அதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்க விளக்கம், பந்தி போடுறப்ப முந்திக்கிட்டு சாப்பிடணும்னும் சண்டைக்கு போறப்போ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கணும்னும் நம்ம அர்த்தம் புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா உண்மையா இது ஒரு விடுகதை. பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் அது என்ன அப்படின்றதுதான் விடுகதை. அதுக்கான விடை கட்டை விரல். பந்தியில கட்டை விரல் முந்திக்கிட்டு போயிட்டு தனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வாய்க்குள்ள உணவா தள்ளிக்கும். அதனால பந்திக்கு முந்தும். அந்த காலத்துல ஒரு போர்ப்படையில முதன்மையான போர்க்கருவியா இருந்தது வில்லும் அம்பும் தான். வில்லுல கட்டை விரலானது பின்புறமா நாணல இழுக்க உதவும். அதாவது வில்லுடைய கயிறை தான் நாணல்னு சொல்வாங்க. எவ்வளவு பின்னால் அந்த நாணல் இழுக்கப்படுதோ அவ்வளவு தொலைவு அம்பு முன்னாடி போய் எதிரிய தாக்கும். அதனால படைக்கு பிந்தும்னு சொல்றோம். சோ பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அது என்னன்னு கேட்டா அதுக்கான விடை கட்டை விரல்.